Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. ட்ரம்பால் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் நேற்று இந்தியா வந்தடைந்தனர். அவர்களுடைய கை கால்கள் கட்டப்பட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா சென்றது எப்படி என்பதை வரைபடத்துடன் விளக்குகிறார் எமது தலைமை இணை ஆசிரியர் சலீம். இந்தியர்களாகிய நாம் எது நடந்துவிடக்கூடாது என்று அஞ்சிக் கொண்டிருந்தோமோ அது நடந்துவிட்டது. என்னது? ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு யாரெல்லாம் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியிருக்காங்களோ அவங்கள அந்தந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். இராணுவ விமானத்தில், சிவிலியன் ஏர்கிராஃப்டில் கிடையாது. அனுப்பும்போது கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, கால்கள் விலங்கிடப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் அனுப்பி வருகிறார். இதே போல அமெரிக்காவின் இராணுவ விமானம் நேற்று இந்தியாவில் பஞ்சாபில் அம்ரிஸ்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தது. ஆனால் அதிர்ச்சியூட்டும் தகவல்களும் காட்சிகளும் இன்று வெளியானது. முதல்ல அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். அந்த காட்சியில் உற்று பார்த்தீர்களாயின் இந்தியர்களுடைய காலில் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும், கைகளும் கட்டப்பட்டிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து செல்வார்கள். முதலில் அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். இந்த காட்சிகளை வெளியிட்டது வேற யாரும் இல்லை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லை ரோந்து பாதுகாப்பு படையின் தலைவர். அவர் ஏலியன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். வேற்று கிரகவாசிகளை இந்தியாவிற்கே அனுப்பிவிட்டோம். அமெரிக்கா நீண்ட தூரம் கொண்டு போய் விட்டுட்டு வராத இடம் அப்படின்னா அது இந்தியா தான், இந்த விமானம் தான் அப்படிங்கிற மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் போட்டு அவர் சொல்லியிருக்காரு. அந்த காட்சிகளைத்தான், பதற வைக்கும் காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். சரி, பாதிக்கப்பட்டவங்க மொத்தம் முதல்ல 104 பேர் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. இதில் அதிகமாக எந்த மாநிலத்திலிருந்து அப்படின்னா குஜராத், ஹரியானா 33 பேர் வந்திருக்காங்க. அடுத்ததாக பஞ்சாப்லேருந்து 30 பேர், மற்ற மாநிலங்களில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. தமிழர்கள் யாரும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, எப்படி முதல்ல இவங்க அமெரிக்கா போனாங்க, எதை நம்பி போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய லோன் வாங்கணுங்க, நாங்கள் நிறைய பணம் வாங்கணும். 30 லட்சம் ரூபாய், 42 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய், இப்படிலாம் வீட்டு பத்திரத்தை வச்சோம். பெரிய வட்டிக்கு நாங்கள் லோன் வாங்கணும். எதற்காகனா அமெரிக்கா போய் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும், எங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். நாங்கள் அங்கேருந்து திரும்பி பணத்தெல்லாம் இந்தியாவுக்கு கொடுத்து எப்படியாவது எங்களுடைய தாய் தந்தையர் இங்கே வீடு வாங்குவாங்க, நல்லபடியாக இருப்பாங்க, பிறகு எங்கள் தாய் தந்தையரே அங்கே அழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் தான் ஏஜென்ட்டுகளுக்கு படாத பாடுபட்டு நாங்கள் அந்த பணத்தை திரட்டி கொடுத்தோம். ஆனால் ஏஜென்ட்டுகள் செய்த வேலை என்ன தெரியுமா? எங்களை ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல இந்தியாவிலிருந்து அமெரிக்கா இங்கே இருக்குது, ஆனால் நேரடியாக அவர்கள் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லவில்லை. இந்த பாதை இல்லை. மாறாக அவர்கள் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல இந்தியாவிலேருந்து ஒரு விமானத்தில் கத்தாரில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. பிறகு என்ன செஞ்சாங்க தெரியுமா? கத்தார்லேருந்து இன்னொரு விமானத்தில் பிரேசிலில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. பிரேசிலில் விட்டதோட ஏஜென்ட்டுகள்லாம் காணாமல் போகி விட்டார்கள். இந்தியர்கள் அங்கே போய் பயந்துட்டாங்க, இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோமே, பிரேசிலில் கொண்டு வந்து விட்டார், தென் அமெரிக்காவில் கொண்டு போய் விட்டார், நம்ம போக வேண்டியது வட அமெரிக்கா மேலே இருக்கிறது, எப்படி போவது, விமான டிக்கெட்டும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. நில ரீதியாக தென் அமெரிக்காவும் வட அமெரிக்காவும் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. போட்டில் அனுப்புவாங்களா, நிலத்தில் போகணுமா, ஒன்றுமே புரியாமல் தத்தளித்து சில மாதங்கள் அங்கேயே இருந்தார்கள். பிறகு என்ன செய்தார்கள் தெரியுமா? அங்கேருந்து பக்கத்து நாடான பெருவிற்கு போயிருக்காங்க, பெருவிலேருந்து கொலம்பியாவிற்கு போயிருக்காங்க, கொலம்பியாவிலேருந்து பனாமாவிலேருந்து நிக்கரகுவாவிலிருந்து மெக்சிகோ போயிருக்காங்க. அமெரிக்க எல்லைக்கு அருகில் நெருங்கி விட்டார்கள். அமெரிக்க எல்லையை தாண்டும் போது அமெரிக்க எல்லை ரோந்து படை அவர்களை பிடித்து விட்டது. பிடித்து என்ன பண்ணியிருக்காங்க, எங்கேயாவது ஒரு டிடென்ஷன் சென்டர், அதாவது தங்குமிடத்திற்கு அழைத்து செல்வார்கள் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். அங்கே ஒரு 11 நாள் வச்சுருந்தாங்க. ஆனால் திரும்ப இந்தியாவிற்கே கைகளை கட்டி கால்களில் விலங்கு போட்டு எங்களை அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனம் வருந்தக்கூடிய அளவில் அவர்கள் பேசி வந்தார்கள். போகும்போது அவர்கள் பாதையில், இந்த பனாமா அப்படிங்கிற இடத்துல, அந்த பாதையில் கரடு முரடான பாதையெல்லாம் நாங்கள் கடந்து சென்றோம். அங்கே பார்த்தா சில பிணங்கள் இருக்கிறது. யாருன்னு பார்த்தா எங்களை மாதிரி வந்திருக்காங்க, அவர்கள் இறந்து கிடக்கிறார்கள், உதவி செய்ய ஆள் இல்லை. அதாவது காடு மேடு
அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் போட்டில் போக வேண்டியிருந்தது, கடலில் சில இடங்களில் ஒரு போட் சாஞ்சி ஒருத்தர் விழுந்து உயிரிழந்து விட்டார். இப்படியாக பல துன்பங்களை அனுபவித்தோம். அமெரிக்கா சென்ற போது எங்களை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மனக்குமுறல்களை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. பஞ்சாபை சேர்ந்தவர் இப்படி சொல்லியிருக்கார். அதே போல் குஜராத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய தந்தை என்ன சொல்லியிருக்கார், என் பொண்ணு எம்எஸ்சி படித்து முடிச்சிருக்காங்க, ஆனால் குஜராத்தில் வேலை இல்லை அப்படிங்கிறதுனால ஐரோப்பா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் எப்படி அமெரிக்கா போனாங்க, அங்கேருந்து இவங்க திரும்பி வரும்போது தான் என்னுடைய பெண் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மிக வருத்தத்துடன் பதிவு செய்திருக்கிறார்கள். அமெரிக்கா உறுதியாக இருக்காங்க. சட்ட ரீதியாக அமெரிக்கா வந்தால் வாங்க, சட்டத்துக்கு புறம்பாக வந்தீங்கன்னா உங்கள் சொந்த நாட்டுக்கே நாங்கள் திருப்பி அனுப்பிவிடுவோம் என்று இந்தியர்களை கைவிலங்கு, அதாவது கால் விலங்கு போட்டு கைகளெல்லாம் கட்டி கொண்டு வந்த வீடியோ காட்சிகள் வெளியானது நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது. இந்திய அரசு, அதாவது பிரதமர் மோடி அவர்கள் அடுத்த வாரம் அமெரிக்கா பயணிக்கவிருக்கிறார், ட்ரம்பை சந்திக்கவிருக்கிறார். அப்பொழுது என்ன பேச போகிறார், எப்படி இந்த விஷயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் என்று இந்தியாவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.